ஹலோ வணக்கம். மியா ராம் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, சைந்தவி ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்கை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து நத்திங் பட் பாடி ஓடர் அண்ட் ஜென்ரல் ஓடர் கம்மிங் ஃப்ரம் அ ஹியூமன் பீயிங், அதை பற்றி பேசுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து என்னை எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க தட் உன் மூக்கில் ஏதோ பிரச்சனை, நீ ரொம்ப அதிகமாக உனக்கு சென்சிட்டிவாக இருக்க, உனக்கு எல்லா ஸ்மெல்லும் டக்கு டக்குன்னு தெரியுது அப்படின்றாங்க. அது உண்மையானு எனக்கு தெரியல, மேபி இருக்கலாம். மேபி அவங்களுக்கெல்லாம் வந்து 10 நிமிஷத்தில் வர ஸ்மெல்லு எனக்கு ஒரே நிமிஷத்தில் வந்துருதா இருக்கும். ஸோ நான் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு நோஸ் இருக்கிற ஆள். 2 டீனேஜ் பசங்களை வளர்க்கும் போது அதோட கஷ்டம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி என்னை மாதிரி ஒரு சென்சிட்டிவான நோஸ் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து பாடி ஓடர்ன்றது வந்து ரொம்ப டீனேஜ் பருவத்தில் வெந்தையார் அடலசன்ட் ஏஜில் இருக்கும் போது அது வரும். அதுக்கு வந்து நான் சில விஷயங்கள் கண்டுபிடிச்சது வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதான் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. இந்த வீடியோ தொடர்ந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனலோடைய வியூவர்ஷிப் வந்து ஏறுவாங்க. அதே மாதிரி மறக்காமல் ஹிட் த லைக் பட்டன். த மோர் லைக்ஸ் the more the video will be promoted and recommended to other people. So thank you. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சப்போர்ட் நிறைய பண்ணியிருக்கீங்க. Let's get into the video. பாடி ஓடர் வந்து எப்படி க்ரியேட் ஆகுதுன்னா, நம்ம பாடி வந்து எக்ஸர்ட் பண்ணும்போது, எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம பாடியிலேருந்து ஃப்ளூயிட் வெளியில் வரும், ஸ்வெட் வெளியில் வரும், லிக்விட்ஸ் வெளியில் வரும், விதவிதமான ஃபார்ம்ஸில் வரும். மோஸ்ட்லி ஸ்கின்லேருந்து வரும். ஸ்கின்லேருந்து வர்றது நம்மளுக்கு வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும். அது ஒரு டைப் ஆஃப் ஸ்மெல். ஏன்னா அந்த லிக்விட் வரும்போது இந்த உடம்புல ஆல்ரெடி இருக்கிற பாக்டீரியா வில் சிட் ஆன் த லிக்விட் அண்ட் இட் வில் க்ரோ. அது க்ரோ ஆகும் போது அந்த ஸ்மெல் வந்து உருவாகுது. இதுதான் வந்து பாயிண்ட் 1. அடுத்தது வந்து மவுத்துலேருந்து வர ஓடர் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து பிரச்சனை ஒன்று இருக்குது. அதுக்கு காரணம் மோஸ்ட்லி என்ன இருக்குன்னா, நம்ம வயிறு வந்து எம்டியாக இருக்கும், அப்படி இல்லைனா நம்ம வந்து டீஹைட்ரேட்டடாக இருப்போம், அப்படி இல்லைனா நம்ம சாப்பிட்டதோட ஏதாவது ஒரு ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகாமல் இருந்து உள்ளுக்குள்ளே இருந்து அந்த மாதிரி அது மேரினேட் ஆகி நம்ம பர்ப் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரலாம். இது வந்து 2வது ரீசன். அப்படி 3வது வந்து நம்ம கான்ஸ்டிபேட்டடாக இருக்கோம் அப்படின்னா, இப்போ ஜென்ரலி ஃபார்ட் பண்ணும்போது அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அது ஒரு டைப். இது ரெண்டுமே வந்து பர்ப்பிங் அண்ட் ஃபார்ட்டிங் வந்து ஒரு ப்ராசஸ்க்கு அப்புறம் வர ஸ்மெல்லு. ஜென்ரலாகவே ஒரு பர்சன் கிட்ட போனவொன்னா சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப ஸ்மெல் வரும், என்னால் அதை டாலரேட் பண்ண முடியல. எஸ்பெஷலி வேலைக்கு போகும்போது, நம்ம ஒர்க் என்வாயன்மெண்ட்டில் இருக்கும் போது, அதுவும் ஏசி ரூம்குள்ளே இருக்கோம், இல்லை ஒரு ஹாட்டான ஒரு ஊரில் இதுக்குள்ளே ஹீட்டருக்குள்ளே இருக்கோன்னா அது ரொம்ப பயங்கரமாக அடிக்கும். அது கஷ்டம்தான், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் இந்தியாவில் வந்து வெயிலில் ரொம்ப வேர்க்கும் வேறு. அதுவும் ஃப்ரண்ட் ரோவில் இருக்கிறவங்க வந்து உட்காந்து ஏசி முன்னாடி உட்காந்துருந்தாங்கன்னா, பின் ரோவில் இருக்கிறவங்களுக்கு அவங்கள தாண்டி தான் அந்த காற்று வரும். ஸோ இன்னும் ரொம்ப கஷ்டம். பின் ரோவில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் ரோவில் இருக்கிறவங்க ஒழுங்காக நல்லா ஸ்மெல் இல்லைன்னா கஷ்டம். ஸோ இது எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு திங் வந்து நம்மளுடைய எல்லா ஓடருமே வந்து நம்மளோட ட்ரெஸ் இருக்குல்ல, க்ளோத்ஸ், அதில் தான் வந்து மாட்டிக்கும். மோஸ்ட்லி 90% ஆஃப் த டைம் நம்ம ட்ரெஸ்ஸில் தான் நம்மளுடைய பேட் ஸ்மெல் வந்து வில் பி சிட்டிங். ஸோ நம்ம ஜிம்முக்கு போயிட்டு வரோம், இல்லைனா வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா உடனே நம்ம ட்ரெஸ்ஸு மாற்றிடணும். ஸோ சேஞ்ச் யுவர் க்ளோத்ஸ், தட் இஸ் ஸ்டெப் 1. செகண்ட், நம்ம குளிச்சுட்டு வெளியில் வந்த உடனே டியோட்ரண்ட், ஒரு நல்ல டியோட்ரண்ட் யூஸ் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் வந்து ஓல்ட் ஸ்பைஸோடைய அந்த ஒரு பர்டிகுலர் பிராண்ட் இருக்குது, அதை நான் இங்கே போட சொல்கிறேன். வினோத் அவர் ஆட் பண்ணுவார் பாருங்கள். அலுமினியம் ஃப்ரீன்னு ஒன்று இருக்குது, வித் அலுமினியம் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தோம் அலுமினியம் ஃப்ரீ தான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு. அப்புறம் தான் ட்ரை பண்ணால் தவின் ரிசர்ச் பண்ணி சொன்னால் இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ரெண்டுத்துலேயும் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ டசன்ட் மேட்டர், உங்களுக்கு என்ன ஸ்மெல் பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணுங்க. நாங்கள் நம்ம வீட்டில் வந்து அந்த ஓல்ட் ஸ்பைஸோடைய பர்ஃப்யூம் அந்த அண்டர் ஆர்மில் போடுறது வந்து நல்லா ஒர்க் ஆகுது சோஃபார். அதோடைய ரெக்கமெண்டேஷன் நான் இங்கே கொடுக்குறேன். லிங்க்கும் ஐ வில் ட்ரை டு லிங்க் இட் இன் த டிஸ்கிரிப்ஷன். நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக டியோட்ரண்ட் வந்து குளித்த உடனே நல்லா அப்பர்ட் டு டவுன்வர்ட் மோஷன் 2 சைட்லேயும் நம்ம பண்ணணும். அதே மாதிரி அண்டர் ஆர்ம்ஸில் ஹேர் இருக்குன்னா ஹேரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ட்ரிம்மர் ஆன்லைனில் நீங்கள் கூகுள் பண்ணி ட்ரிம்மர், ஹேர் ட்ரிம்மர்னு போட்டிங்கன்னா கிடைக்கும், சின்னதாக இருக்கும். அதை வாங்கி நீங்கள் ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹேர் எல்லாம் போயிடும். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாக்டீரியா க்ரோ ஆகிறதுக்கான ஒரு பிளேஸ் இருக்காது. ஸோ இட் வில் நாட் ஸ்மெல் டூ பேட். 3வது, சேஞ்ச் யுவர் அண்டர்வேர் அண்ட் யுவர் க்ளோத்ஸ் ஆஃபன். அதாவது ப்ரா அண்டர்வேரும் மாற்றணும். பனியன், பாய்ஸ் வந்து உள்ள பனியன் போடுவாங்களா, அது மாற்றிட்டே இருக்கணும். அது மாற்றினா உங்களுக்கு வந்து பேட் ஸ்மெல் வராது. 90% ஆஃப் த டைம் வந்து நம்ம க்ளோத்ஸை மாற்றிக்கிட்டே இருந்தாலே நம்மளோட பாடி ஓடரை நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம்.
இதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன உள்ளே சாப்பிட்றோன்றதும் சம்டைம்ஸ் வில் கிரியேட் ஸ்மெல் அப்படின்றாங்க. அது இல்லாமல் ஜெனட்டிக் ஃபேக்டரும் இருக்குது. சில பேருக்கு வந்து என்னதான் பண்ணாலுமே ஜெனட்டிக்கலி நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்ற கண்டிஷனில் வந்து கிளினிக்கலி யூஸ் பண்ணக்கூடிய பாடி மிஸ்ட்டு, பாடி ஸ்ப்ரே அதெல்லாம் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் வில் பி ஏபிள் டு கிவ் யூ த கரெக்ட் ரெக்கமெண்டேஷன். நீங்கள் கண்டிப்பாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு உங்கள் பாடி டைப்புக்கு எது வேணுமோ அதை சொல்லுவாங்க. அடுத்த முக்கியமான ஓடர் கிரியேட்டர் வந்து சாக்ஸ். ஒரு குழந்தைங்களோட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க, சாக்ஸ் போட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக சாக்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கணும். சாக்ஸ் ஆல்சோ இஸ் அ ப்ரீடிங் கிரவுண்ட் ஃபார் பாக்டீரியா, அண்ட் பாக்டீரியா இருந்ததுன்னா பேட் ஸ்மெல் வரும். அப்படி வீட்டுக்கு வந்த உடனே சாக்ஸ் அவுத்து போட்டு நம்ம கால் ஸ்வெட் ஆகிற ஹேபிட் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போய் நம்ம காலை நல்லா வாஷ் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப காலில் வந்து ஸ்மெல் வந்துட்டே இருக்குது சைன் அப்படின்னா ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சின்ன பேசன், டாலர் ட்ரீல ஒரு பேசன் வாங்கிக்கோங்க, கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உங்கள் காலை கொஞ்சம் நேரம் அதில் வைங்க. அப்படி இல்லைன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடுன்னு ஒன்று விற்கிது, அதையும் ஒரு 2 ஸ்பூனை ஊற்றிட்டு தண்ணி ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் நேரம் சோக் பண்ணிவிட்டு உங்கள் காலை வாஷ் பண்ணிடலாம். நீங்கள் கண்டிப்பாக அது வந்து அந்த பண்ணி முடிச்சுட்டு ட்ரை பண்ணிடணும். அந்த ஈரமாக வைக்காதீங்க காலை, ஸோ தட் உங்களுக்கு இட் வில் நாட் அகெயின் வெட்டாக இல்லைன்னா பாக்டீரியா வில் நாட் க்ரோ. டால்கம் பவுடர் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் சில நேரங்களில் வந்து அந்த டால்கம் பவுடரில் போடுற அந்த மெட்டீரியல் வந்து இட்ஸ் பிளாக்கிங் ஆல் த போர்ஸ், கிளாகிங் ஆல் த போர்ஸ். ஸோ அது நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரியல பவுடர் யூஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது இங்கேன்னு. முன்னாடி நிறைய பவுடரை வந்து போட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ ஜான்சன் அண்ட் ஜான்சனில் ஒரு ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் இங்கே பவுடர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது குறைஞ்சிருச்சு. இந்தியாவில் இன்னும் பவுடர் யூஸ் பண்ணுறாங்களா? ஆமாம், இப்போ ஒரு பழக்கம் இருந்தால் யூஸ் பண்ணதே கிடையாது. அந்த இது பண்ணுவோமே என்சாண்டர் பவுடர்லாம், அது மாதிரி. ஆமாம், சம்டைம்ஸ் அதெல்லாம் பாடிக்கு தான் போட்டுப்போம். பாடிக்கு தான் சொல்கிறேன், பாடிக்கு போடலாம். என்சாண்டர் நல்லா இருக்கும். ஸ்வெட்டுக்கு தான் சொல்கிறேன், இந்தியா வெயிலுக்கு. ஏன்னா இட் வில் அந்த ஈரப்பதத்தை ட்ரை பண்ணும். பவுடர் போடுவாங்க, பான்ஸ் பவுடர் மாதிரி என்னென்னமோ பவுடர்லாம் இருக்கு. இப்போ நிறைய பவுடர்லாம் வந்துருச்சு, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு அதில் என்ன. ஏன்னா இங்கே நான் அதிகமாக பவுடர் யாரும் யூஸ் பண்ணி நான் பார்க்கவே கிடையாது. பசங்க 2 பேருமே வந்து பிஇ, அதாவது அவங்க ஸ்கூலில் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருக்குல்ல, அதுக்கு போகும்போது அவங்களுக்கு அந்த டியோட்ரண்ட் ஸ்டிக் வந்து அவங்களுடைய லாக்கரில் வச்சுப்பான், இல்லைனா பேக்கில் வச்சுப்பாங்க. அவங்க 2 பேரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் அது அவங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு அடுத்தது வந்து டவல். ரெகுலராக டவலை வாஷ் பண்ணணும். ஏன்னா டவல்லையும் வந்து ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம குளிச்சுட்டு அந்த ஸ்மெல் இருக்கிற டவல்லே நம்ம பாடி தொடச்சோன்னா நம்ம மேலே திருப்பியும் அந்த ஸ்மெல் வரும். அதனால் அது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அது சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். யூஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜாக்கெட் வந்து யூஸ் பண்ணுவோம், நிறைய பேர் ஹுடி யூஸ் பண்ணுவோம், மேலே கோட் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக துவைக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி துவைக்காத ஒரு விஷயத்த வந்து அதில் வந்து இட்ல அக்யூமுலேட் ஸ்மெல், பேட் ஸ்மெல் அக்யூமுலேட் ஆகும். அந்த மாதிரி இதை நம்ம டெய்லி வாஷ் பண்ண முடியலன்னா கூட ஸ்டீமர்னு ஒன்று இருக்குது, அது இங்கே லிங்க் பண்ண சொல்கிறேன். அந்த ஸ்டீமர் வாங்கி நீங்கள் தண்ணி ஊற்றி இப்படி நீங்கள் ஸ்டீம் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஸ்மெல்லை வந்து அது எடுத்துரும். அது கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் காய வச்சிங்கன்னா காஞ்சிரும். ஒருவேளை மெஷினில் போட்டு துவைக்கக்கூடிய ஒரு ஒரு ஜாக்கெட்டாக இருந்ததுன்னா நீங்கள் மெஷினில் போட்டு துவைச்சிடலாம். இப்போ விவினோட ஹுடியெல்லாம் நம்ம எப்போ பார்த்தாலும் வாஷிங்கில் போட்டுருவோம். ஸோ தட் அது வந்து வாஷ் பண்ணி எடுத்துருவோம். ஏன்னா பசங்களில் அவங்க விறுவிறுத்து வருவாங்க, 2 பேருமே பயங்கரமாக வேர்ப்பாங்க. அதுவும் விவினுக்கு வந்து பயங்கரமாக வேர்க்கும். ஃபார்ச்சுனேட்லி அவனுக்கு வந்து ஹி டசன்ட் ஸ்மெல் பிகாஸ் இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் பர்ஃப்யூம். அவனுக்கு வந்து பர்ஃப்யூம் உயிர். ஸோ 2 பேருக்குமே பர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனோட பர்ஃப்யூம் வந்து 2 பேருமே நிறையா அடிப்பாங்க. ஸோ நான் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். டியோட்ரண்ட் வந்து ஆன் யுவர் பேர் ஸ்கின் உள்ளே இப்படி போடுவீங்க. அதுக்கப்புறம் பாடி மிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து சும்மா குளிச்சுட்டு மேலே சும்மா பாடி மேலே நீங்கள் இப்படி மிஸ்ட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற ஒரு லிக்விட், நம்ம ஊர் பன்னீர் மாதிரி ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்க லிக்விட். பர்ஃப்யூம் வந்து அப்படி கிடையாது, பாடியில் மேலே ட்ரெஸ்ஸுக்கு மேலே அடிக்கணும். நம்ம இது மேலே அடிக்காமல் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேலே அடிக்கணும். அது நம்ம இப்படி தலை மேலே முடியல கூட அடிக்கலாம், ஏன்னா இதுவும் ஸ்கின் தான். இட் இஸ் ஆல்சோ இட் வில் அப்சார்ப், ரைட்? ஸோ இட் வில் ஸ்டே லாங்கர். உங்கள் பேக்லேயோ உங்கள் பர்ஃப்யூமில் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு பர்ஃப்யூம் இல்லைனா ஒரு பாடி ஸ்ப்ரே ஏதாவது ஒன்று வச்சுக்கிறது நல்லது. ஆன்டி பர்ஸ்பிரண்ட்னு ஒன்று விற்கிது. அதாவது உங்களுடைய ஆன்டி பர்ஸ்பிரண்ட் போட்டால் கம்ப்ளீட்டாக ஸ்வெட்டே ஆகாது அப்படின்றாங்க. அது வந்து எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து அது நல்லதானும் எனக்கு தெரியல. ஒருவேளை அது வந்து ஆன்டி பர்ஸ்பிரண்ட் போட்டு வேர்க்காமல் போயிடுச்சுன்னா அது எந்த அளவுக்கு வேறு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமான்னு தெரில. ஆனால் கிளினிக்கலி ப்ரூவன் விஷயங்களை தான் இந்த ஊரில் விற்பாங்க. அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம போடுற எந்த டியோட்ரண்ட்டும் ஆன்டி பர்ஸ்பிரண்ட் இது வரைக்கும் நான் வாங்கி யூஸ் பண்ணது கிடையாது.
இது கண்டிப்பாக இந்த டீனேஜர்ஸ்க்கு ஒர்க் ஆகுது. அதே மாதிரி அவங்களோட தலையும் அவங்க வாஷ் பண்ணணும். ஏன்னா தலையிலையும் இட் வில் ஹாவ் தட் பேட் ஸ்மெல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாடியிலேருந்து ஸ்மெல் வரும். அடுத்தது மவுத்தில் இருக்க ஓடருக்கு ஒன்று ஆல்டாய்ட்ஸ் இங்கே போட சொல்கிறேன். ஆல்டாய்டு வந்து நம்ம மவுத்தில் அப்பப்போ போட்டுக்கணும். அது போட்டால் நம்ம மவுத் ஃப்ரெஷ்னர் மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா மவுத் வாஷ் எவ்ரி டைம் நம்ம அடிக்கடி மவுத் வாஷ் யூஸ் பண்ணோம். நம்ம பேக்லேயே வச்சுக்கலாம், வாங்கிட்டு மவுத் வாஷ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா டிக்டாக்னு ஒரு மவுத்தில் போடுற ஏர் ஃப்ரெஷ்னர் இருக்குது, அது போடலாம். சூயிங் கம் இருக்குது, அதையும் நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு துப்பிடணும், கரெக்டாக சேஃபாக பேப்பரில் போட்டு துப்பணும். ஸோ தட் அதுவும் உங்களுடைய பிரெத்துக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 2 times ப்ரஷ் பண்ணணும், நல்லா ஃப்ளாஸ் பண்ணணும். ஃப்ளாஸ் பண்ணிவிட்டு மவுத் வாஷ் போட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து பேட் ஸ்மெல் எதுவும் வராது. நேச்சுரலாக பேட் ஸ்மெல் போக்குறதுக்கு வந்து க்ளோவ்ஸ் இருக்குல்ல, கிராம்பும் ஏலக்காய், அது ரெண்டும் வந்து நீங்கள் கடிச்சிங்கன்னா உங்களுக்கு வாயில் வந்து நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்கும். வேறு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் ஹைஜீன் வந்து குளிக்கிறதுல தான் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக குளிச்சிடணும், முடியுமானா 2 தடவை குளிச்சிடணும். அப்புறம் லூஸ் ஃபிட்டிங் நைட்டு போட்டு தூங்கணும். அப்போ அந்த தூக்கத்துக்கே நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம அதை அட்டென்ட் பண்ண போனாவே அது நம்மளுக்கு அந்த பாடி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலாக நீ சொல்கிற இந்த ஸ்டெப்பெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணும்போது the body will accept it, the body will support you. அது எது நல்லா ஒத்து வருதோ அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். 2 தடவை குளிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இந்தியாவில் இருந்தால், இங்கே இருந்தால் ரொம்ப குளிராக இருக்குது, இதுவாக இருக்குன்னா ஏதாவது சில நாளில் குளிக்க முடியலன்னா குளிக்க முடியாதான், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கலாம். ஃபார்ச்சுனேட்லி நாங்கெல்லாம் அந்த மாதிரி ஸ்மெல் வராத ஆளுங்கனால தப்பிச்சிட்டோம் நம்மளாம். ஆமாம், நான்லாம் 2 நாள் குளிக்கலன்னா கூட நான் குளிக்காத மாதிரியே தெரியாது, ஒன்றுமே தெரியாது, ஸ்மெல்லே வராது. ஃபார்ச்சுனேட்லி அப்படி ஒரு வரம் வாங்கிட்டு வந்துட்டோம் நம்ம. கரெக்ட், அது ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக நிறைய பேர் இதில் சஃபர் பண்ணுவாங்க. இதை சரியாக வச்சுக்கிறது நல்லது. ஆனால் அந்த மவுத் வாஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீ கொடுக்குற அந்த இது. அதே மாதிரியே நீ முதல்ல ஒன்று சொன்னல, ஒரு சின்ன டப்பாவில் இருந்தது, அது எது வாயில போட்டுக்கலாம், சூயிங்கம் இல்லாம வேற ஆல்டாய்டு, அது ரொம்ப நல்லா இருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கு. இது ரெண்டையும் அவங்க அந்த குழந்தைக்கு கொடுக்க சொல்லலாம். சூடமிட்டாய் மாதிரி இருக்குது, சூடமிட்டாய் மாதிரி இருக்கு, மவுத் ஃப்ரெஷ்னர், மென்தால் மாதிரி இருக்கும், அது ஃப்ரெஷ்ஷா. ஸோ நம்ம ஊர்ல இருந்தா அந்த பான் கேண்டி கூட கொடுத்து அனுப்ப சொல்லலாம். அது மாதிரி டப்பால போட்டு கொடுத்தா கூட இது பண்ணிக்கலாம். மற்றபடி நீ கவர் பண்ணதெல்லாம் கரெக்டாக தானே கவர் பண்ணி. அப்புறம் கொஞ்சம் திக்கான ட்ரெஸ் போடும் போது சில பேருக்கு வந்து இந்த இடத்துல வந்து வேர்க்கும், இங்கே மட்டும் வேர்த்திருக்கும். ப்ளவுஸ் போடும் போது சில பேருக்குலாம். அதுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பேண்டி லைனர் இருக்குல்ல, அந்த பேண்டி லைனரை உல்டா பண்ணி உள்ளே ஒட்டிடுறாங்க. ஓ, அந்த மாதிரி அந்த அப்சார்ப்ஷன் சைடு வந்து உள்ளே இருக்கு. அப்போ 2 சைடும் போட்டாங்கன்னா உள்ளே வந்து அது அப்சார்ப் பண்ணிடுது. அண்ட் இட்ஸ் நாட் இதுவாக மாட்டேங்குது. அது ஒரு யூஸ் பண்றாங்க. நான் பண்ணது கிடையாது, ஆனா சில பேர் யூஸ் பண்றாங்க. ஸோ சில பேருக்கு அது ஒர்க் ஆகலாம். அதே மாதிரி இந்த ஊர்ல வந்து வாஷிங் வந்து வாஷிங் மிஷினில் தான் போடுவோம். ஹாட் வாட்டரில் தான் வாஷ் பண்ணும் மோஸ்ட்லி எல்லா க்ளோத்ஸும். அன்லெஸ் நம்ம வந்து கோல்டு செலெக்ஷன் போட்டால் தான் கோல்டுன்னு செலக்ட் ஆகும். மற்றபடி ஹாட் வாட்டரில் வாஷ் ஆகிறதுனால அந்த பாக்டீரியா எல்லாமே நம்மளுக்கு வந்து செத்து போயிடும். ஸோ நம்மளுக்கு அது வந்து ஒரு பெரிய இட்ஸ் ஈஸி டு காம்பேக்ட் இட் ஹியர் பிகாஸ் யூ ஹேவ் ஆல் த ப்ராடக்ட்ஸ், எவ்ரி திங் இஸ் அவைலபிள். ஆனால் எனக்கு ஆக்சஸே இல்லை சைன், நான் வந்து வேறு வழி கிடையாது அப்படின்னா நீங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எப்போ உங்களுக்கு மெஷின் எங்கே கிடைக்குதோ அங்கே போய் துவைச்சிக்கணும், அதுதான் பண்ண முடியும். மேபி அந்த அண்டர் கார்மெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் கொஞ்சம் ஏர்லியாகவே நம்ம சீக்கிரம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வாஷ் பண்ணி எங்கே காய வைக்க முடியுமோ அங்கே காய வச்சுக்கலாம். அதுதான் ஒரே வழி எனக்கு தெரிஞ்சுங்க. ஸோ ஜென்ரலாக நீங்கள் யாராவது ஒருத்தங்க உங்கள் மேலே பாடி ஓடர் இருக்கிறவங்களா இருக்கீங்கன்னா நீங்களே கொஞ்சம் கான்ஷியஸாக நீங்கள் இதை ரியலைஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க இல்லை யாராவது ஒருத்தவங்களுக்கு பாடி ஓடர் இருக்குன்னா நம்மளே அவங்கக்கிட்ட போய் பொலைட்டாக ஒரு நாள் சொல்லக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம்னா. அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு மவுத் அப்படி போட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்தாங்க இது போட்டுக்கோங்க, இட்ஸ் குட் ஃபார் மவுத்துன்னு சொல்லலாம். டைரெக்டாக உங்கள் மவுத்தில் வந்து பேட் ஸ்மெல் வருதுன்னு சொல்லாமல் யூ கேன் ஜஸ்ட் கிவ் த திங் அண்ட் சே லைக் ஹே டேக் ஒன். ஏன்னா இங்கே தே ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் கார்லிக். நீங்கள் வந்து கார்லிக் சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு மத்தியானம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனியன் அதே மாதிரி ரைத்தா அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஓ மை காட் வாட் ஐ ஸ்மெல் ஆனியன், ஐ ஸ்மெல் கார்லிக் அப்படின்னுங்க. இவங்க வந்து நைட்டு குளிச்சுட்டு பெட்டுக்கு போகிற ஒரு ஹேபிட் வச்சுருக்காங்க. ஏன்னா தே டோன்ட் வாண்ட் டு கிளைம்ப் இன் டு த பெட் டர்ட்டி. தட்ஸ் தியர் தியரி.
தே வாண்ட் டு கெட் இன் டு த பெட் வென் தே ஆர் க்ளீன். பட் மார்னிங் எந்திரிச்சு அவங்களுக்கு குளிக்கிற ஹேபிட் இல்லை. 2 தடவை குளிக்கிறது, 2 தடவை ப்ரஷ் பண்ணுறது, எப்பொழுதுமே அவேராக இருக்கிறது. இப்போ நான்லாம் காலையில் வீட்டை விட்டு 7 மணிக்கு போயிட்டு நைட்டு 7 மணிக்கு வர்ற வேலையில் இருந்ததுனால அது பர்டிகுலராக இருக்கும். வெரி பர்டிகுலர் தட் யூ ஹேவ் டு ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர் அண்ட் யூ ஹேவ் டு கீப் அவர் செல்ஸ் நீட்டு. அந்த மாதிரி இந்தியாவில் 2 times பாசிபிள். இங்கே வந்து 2 times ப்ரஷிங் பாசிபிள், 2 times ஷவரிங் நாட் பாசிபிள். நாட் நெசசரி. இங்கே 1 time இது பண்ணிக்கலாம். ஆனால் நீ சொல்கிற மாதிரி அந்த க்ளோத்ஸை மாற்றிடணும். வெளியில போட்டு வந்துட்டோமே இது இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணலாம்லாம் நினைக்க கூடாது. அதை அவுத்து போட்டுட்டு வேற ஏதாவது. வெயில் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணும். அதனால நம்ம அது வெளியில போட்டுறது ரொம்ப நல்லது. வெயில் இருந்ததுன்னா. ஆமா. இல்லை இங்கே நான் இப்போ நானே இது வரைக்கும் வந்ததுலேருந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். நம்ம கலிஃபோர்னியாவில் இருக்கோம். இல்லை அப்போ கூட நீ எல்லாத்தையும் நீ இதில் போட்டால் கூட நான் குளிச்சுட்டு வந்தோடனே நான் போட்ட ட்ரெஸ்ஸை உனக்கு டைரெக்டாக கொடுக்கவே எனக்கு மனசு வர மாட்டேங்குது. அதை வெயிலில் போட்டு காய வச்சுட்டு தான் நான் உனக்கே கொடுக்குறேன். கலிஃபோர்னியாவில் முடியும். அதான் வெயில் இருக்கிற ஊர்ல முடியும். வெளியில ஸ்னோ இருக்கிற ஊர்ல கனடால நினைச்சே பார்க்க முடியாது. வெளியே போட்டா உறைஞ்சிரும். ஸோ அது நம்ம பண்ண முடியாது. நம்ம வீட்டுக்குள்ள தான் போட்டாகணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். பெட்ஷீட்டையும் மாற்றிக்கிட்டே இருக்கணும் ரெகுலராக. முக்கியமாக டவல், அண்டர்வேர் அண்ட் யுவர் சாக்ஸ். தெர்மல் வேர்லாம் நிறைய வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கோல்டு கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க தெர்மல் வேர் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் அதை துவைக்கணும்ல. ஆமாம், அதையும் துவைக்கணும். ஆமாம், அது ஒன்று வச்சுருப்போம் நம்ம எல்லார் வீட்லேயும். ட்ராவலுக்கு மட்டும் வச்சுருப்போம். அதெல்லாம் மல்டிபிள் வாங்கிக்கணும். வாங்கி அதை வாஷ் பண்ணிட்டு அளவு தான் அந்த காசும் இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை. ஆமாம். ஸோ தெர்மல் வேரில் போய் எதுக்கு போடணும்? நம்ம வீட்டில் பாரு ஒரே குடை தான் இருக்கும், ஒரே ஜாக்கெட்டு தான் இருக்கும். வெளியே போனோம்னா அப்படிலாம் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள் எல்லாம் கலர் கலராக ஏன் போடுறாங்கன்னா இங்கே வேற வேலையே, இங்கே அந்த ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் அவங்க போடுறாங்க. கரெக்ட். அதனால தான் கலராக போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு அது தேவையாக இருக்குது. பசங்களுக்கு அது தேவையாக இருக்குது. அத்தனை ஹுடி. ஏன்னா ஒரு சீசனில் அக்டோபர் எண்டுலேருந்து ஃபெப்ரவரி மார்ச் வரைக்கும், ஆல்மோஸ்ட் மார்ச் வரைக்கும் நம்ம வெறும் ஹுடி ஜாக்கெட்லேயே தான் வாழுவோம். ஆமாம். இப்போ ஒரு லாங் ஜாக்கெட் நம்ம போட்டு போனோம், 3 கலரில் வச்சுருக்கோம் நம்மளே. வச்சுருக்கோம். ஏன்னா ஒரே கலரை போட்டு வெளில போக முடியாது, மாற்றி மாற்றி போடணுன்றதுனால மாற்றி வாங்கிக்கிறோம். அது இப்போ நான் அதெல்லாம் துவைச்சதே கிடையாது. அதை சும்மா ஆமாம், ஏன்னா தனியாக ஹேங் பண்ணி வைக்கிறோம் டு ஏர். அதுதான் சொல்கிறேன், டு ஏர் ட்ரை வைக்கிறோம். ஸோ வி ஆர் ஜஸ்ட் லெட்டிங் இட் ஏர் ட்ரை. என்னோட வாஷிங் மிஷினில் வந்து ஒரு ஸ்டீம் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஸ்டீம் ஆப்ஷனில் நம்மளோட இந்தியன் ட்ரெஸ் எல்லாம் போட்டோம்னா சூடாக ஸ்டீம் வந்து இட் வில் ரெஃப்ரெஷ் இட். வாஷ் பண்ண முடியாததை அப்படி பண்ணலாம். ஆனால் அது என்னோடதில் இருக்குது. அது இல்லாதவங்களுக்கு தான் அந்த ஸ்டீமர் ஆப்ஷன் நான் சொன்னேன். ஸோ தட் வில் பி யூஸ்ஃபுல் டு. So I hope this video will be useful to you. Yes, thank you. Do yourself a favor. Do the favor to others also by being clean and smelling nice. Body mist, perfume, அப்புறம் பாடி டியோட்ரண்ட் எல்லாமே வாங்கி உங்களுடைய லவ்டு ஒன்ஸுக்கு கொடுங்க. நீங்களும் வாங்கி அடிச்சுக்கோங்க. நல்லா ஜாலியாக சென்ட் அடித்து சந்தோஷமாக இருங்க. எங்கள் வீட்டில் இருக்க பசங்கள்லாம் சென்ட்டு பைத்தியம் ஆயிட்டானுங்க. ஃபுல்லாக சென்ட்டாக அடிச்சுட்டே இருப்பாங்க. அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் வந்து பெர்ஃப்யூம் தான். பெர்ஃப்யூம் அண்ட் லிப்ஸ்டிக், இது ரெண்டும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ரெண்டும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ரெகுலராக. அண்ட் காட்டன் சாரீ, நல்ல காட்டன் சாரீ. இதுதான் இவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டு. இது 3 தான். நெயில் பாலிஷ், இது நான் பார்லருக்கு போகிறது, இந்த மேக்கப் போடுறது, பவுடர் போடுறது, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் வீட்டு. அதனால இது 3 தான். இப்போ 4 ஐட்டம் தான் அவங்க இப்போதைக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் பெர்ஃப்யூம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நம்ம வீட்டில் ஏதாவதுன்னா அடிக்கடி பெர்ஃப்யூம். தவினே அவனோட ஃபர்ஸ்ட் சேலரியில் பெர்ஃப்யூம் தான் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தான் அவனோட சேலரியில். ஏன்னா நிறைய விசிட் பண்ணுறோம், நம்மளை பார்க்குறாங்கல்ல. we are in a position where people look up to us. Correct. And people who come for me, right? யாராவது என் கூட வண்டியில் ஏறினோன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, யுவர் கார் ஸ்மெல்ஸ் நைஸ் ஆண்டி, யூ ஸ்மெல் நைஸ் ஆண்டி அப்படின்னுவாங்க. ஏன்னா நான் அங்கே அப்படி சென்ட் இங்கேருந்து அடிச்சு தலை வரைக்கும் அடிச்சு. வினோத் வந்து இது வாங்குவாரு, ஜவாது. ஜவ்வாது, அதை சொல்லுங்க. அது கொடுக்கலாம். என்னது அது ஜவ்வாது? வந்து நம்ம இது கிரி ட்ரேடர்ஸ்ல போனா ஜவ்வாதுன்னு விற்கிது. சின்ன இதுல ஜவ்வாது இத்தினோண்டு எடுத்து இது பண்ணிக்கலாம், அந்த ட்ரெஸ்ல தேய்ச்சிக்கலாம். ஜவாது இஸ் a பவுடர். ஒரு நட் இருக்கு, அந்த நட்டோட பவுடர். அது இதுவா கூட வந்துருச்சு, பேஸ்டா கூட வந்துட்டு. அதை வந்து இப்படி கையில போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி இங்க போட்டு ஒரு வித்வான் மாதிரி இப்படி பாடலாம். எங்க வீட்டு வித்வான் பாடுவாரு. ஆமா, நான் அவருக்கு 12 வாங்கிட்டு வருவேன். அந்த ஜவாது யூஸ் பண்ணலாம் நம்ம ஊருக்கு. அது ரொம்ப உடனே இதுவாகும், எஃபெக்டிவா. ஆமா, எஃபெக்டிவா, ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நிறைய ஃப்ளேவர்ஸ்ல இருக்கும், அவங்களுக்கு வேண்டிய ஃப்ளேவர்ல வாங்கிக்கலாம். நான் என்னோட சாரி ரேக்ல எல்லாம் அதுதான் வச்சுப்பேன் எல்லாத்துலேயும். நாங்கள் வந்து இந்த வாட்டி ட்ராவல் பண்ணும்போது விவின் வந்து அந்த என்டையர் தோஹா ஏர்போர்ட்டில்
வெறும் அத்தர் எங்கே இருக்குன்னு தேடி தேடி அந்த மஸ்கும் அத்தர் இருக்குல்ல அந்த மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரியில் வந்து அந்த ஒரு அரேப்ஸ் போடுற ஸ்மெல்லு அது என்னவோ தெரியல அவனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இவனுக்கு. ஆனால் அது பிடிக்குது. அதை தேடி 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 ஊத் அத்தர் அண்ட் அந்த மஸ்க்கு அதை தேடி அலைஞ்சான். எல்லா இடத்துலையும் வாங்கி வாங்கி அடிச்சுக்கிட்டே நடந்தான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கேயும் துபாய் மாதிரி மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்க, சிங்கப்பூரில் இருக்கிறவங்க, மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது நல்ல வாசனையாக இருக்கும், சூப்பராக. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் மியா. Thank you guys for watching this video.